اللهم صل على سيدنا محمد النبي. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فادعوا الله مخلصين له الدين ولو كره الكافرون. وقال أيضا: فاعبد الله مخلصا له الدين. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: إن الله لا يقبل من العمل إلا ما كان له خالصا وابتغي به وجهه، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் கொண்ட ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தரும் கருணையும் சலாமெரும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், நாட்களில் தலை சிறந்த நாளான ஜும்ஆவினுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய இறை இல்லபா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்வில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை எமது வாழ்வில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி தக்வா செய்து வாழுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களில் இருந்து எமது வாழ்வில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்விலே மனிதர்களை அல்லாஹ் தஆலா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக, எம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய ஒரு குறுகிய வாழ்வை அல்லாஹ் தஆலா அழகான முறையில் திட்டமிட்டபடி எமக்கு வழங்கி இருக்கின்றான். உலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படையான நோக்கம் அல்லாஹ் தஆலாவை நாம் வணங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில் நம்முடைய இந்த வணக்க வழிபாடுகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகிலே ஒவ்வொரு நபிமார்களையும் அவருடைய தூதர்களாக அவனுடைய அந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அல்லாஹ் தஆலா ஏராளமான வணக்க வழிபாடுகள், ஃபர்லான வணக்கங்களாக இருக்கலாம்,
அல்லது சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் உலகில் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய அந்த விடயம் ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவினுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அந்த விருப்பத்தையும் அடையக்கூடிய விடயங்களில் அல்லாஹ் தஆலா இந்த ஃபர்லான நஃபிலான வணக்கங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய விடயம் ஹதீஸுல் குதுஸிலே அடியானின் பக்கமாக நெருங்கக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ் தஆலா பிஷையின் அந்த மனிதனுக்கு அவன் கடமையாக ஆக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபர்லான வணக்கங்களாக இருக்கின்றன. தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு வணக்கத்தினுடைய அடிப்படையான காரணம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அந்த ரிதா என்று சொல்லக்கூடிய இந்த பொருத்தத்தை நாம் உலகில் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி وَلَا يَزَالُ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு மனிதனும் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் அந்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களை நேசிக்கக்கூடிய அவருடைய நேசத்திற்கு உரியவர்களாக நாம் மாற முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் முன்னால் கூறப்பட்ட இந்த ஹதீஸும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடியது என்னவென்றால், இந்த அமலிலே அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி மன தூய்மையோடு உள்ளச்சத்தோடு செய்யப்படுமோ அந்த அமலிலும் இதனை போன்று அல்லாஹ்வினுடைய திருப்தியை தவிர வேறு எவருடைய திருப்தியையும் எங்களுடைய உள்ளத்தில் நாடாமல் செய்யப்படக்கூடிய இந்த அமல் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமானதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் நாம் எம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு எங்களுடைய இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மன தூய்மையை நாம் உண்டு பண்ண வேண்டிய கட்டாய அவசியத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே தெளிவுபடுத்துகின்றான், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ. அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாம் அந்த நபிமார்களுக்கு நாம் கட்டளையிட்டதெல்லாம் என்னவென்றால், இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன், அல்லாஹ் தஆலாவை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நேரம் அவனை உள்ளச்சத்தோடு அவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி அந்த இஹ்லாசுடன் அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதை தான் அந்த நபிமார்களுக்கும் நாம் கட்டளையிட்டிருக்கின்றோம் என்பதாக அல் குர்ஆனுடைய அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இருந்தால் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது ஃபர்லானவைகளாக இருக்கலாம், அல்லது நஃபிலானவைகளாக இருக்கலாம், அல்லது நாம் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய எந்த விவகாரங்களாக இருந்தாலும் நாம் அனைத்திலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடக்கூடியதாக அந்த செயல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை கூறுகின்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா உலகில் மனிதர்களை எதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கின்றோம் என்ற அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா அழகான முறையில் கூறுகின்றான். இந்த உலகத்தினுடைய வாழ்விலே மனிதர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் வைத்திருப்பது எதற்காக வேண்டி என்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான முறையில் சிறந்த அமலை செய்கின்றார் என்பதை நாம் சோதிப்பதற்காக வேண்டி, அவர்களை பரிசீலனை செய்வதற்காக வேண்டித்தான்
இந்த உலகிலே நாம் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய மிக முக்கியமான இமாம்கள் ஒருவர்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அந்த ஆயத்திற்கு கீழால் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் யார் அதிகமான அமல் செய்கிறார் என்பதை பற்றி அல்லாஹ் இங்கு கூறவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா கூறுவது என்றால் அய்யுகும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான முறையில் தங்களுடைய அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய அமலை சீராக்கிக் கொள்கிறார் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடிய அமல்களை சோதிப்பதாக பரிசீலிப்பதாக கூறுகிறார் அல்லவா, அந்த விடயம் ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் தஆலா இரண்டு விடயங்களை மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். சொன்னார்கள், அந்த இரண்டு விடயங்களில் ஒன்று இருந்து மற்றது இல்லாவிட்டாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்பொழுது அந்த இரண்டு செயல்களும் ஒன்று சேருமோ அப்பொழுதுதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். சொன்னார்கள், முதலாவது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், தான் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு வழிமுறையிலே அந்த சுன்னாவின் பிரகாரம் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுகிறோம், ஒரு ஃபர்தான தொழுகையாக இருக்கலாம் அல்லது ஒரு நஃபிலான வணக்கமாகத்தான் இருக்கலாம். இந்த தொழுகை எவ்வாறு நாம் அமைய வேண்டும் என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையிலே இருக்க வேண்டும். நாம் கடமையான ஜகாத்தை விநியோகிக்கின்றோம், அல்லாஹ் தஆலா தந்தவற்றிலிருந்து நாம் அளிக்கின்றோம், எவ்வாறு செலவழிக்க வேண்டும் இதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை கண்டீர்களோ அதனை போன்று உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயல்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய அமலிலும் பரிசீலிப்பதாக கூறுகின்றான். இரண்டாவதாக சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய இந்த அமலில் இரண்டாவது அல்லாஹ் சோதிப்பது எதனை என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நேரம் அந்த அமலை நாம் எந்த நோக்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் செய்யக்கூடியது ஒரு வணக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பணியாக இருக்கலாம், அல்லது இன்னும் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவிக்கரமாக இருக்கலாம். எதனை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாம் அதில் நாட வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த அமலிலே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் நாம் தேடுகிறோம். இன்னொரு சில மனிதர்கள் என்னை பார்த்து அவர்கள் உள்ளத்தால் புகழ வேண்டுமே, இவருடைய இந்த காரியம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பையும் அந்த மனிதர் எதிர்பார்ப்பாராக இருந்தால் இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கபூலியத்தினுடைய அந்த அடைவை அந்த அமலின் மூலம் அவர் அடைய மாட்டார் என்பதாக இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் நாம் செய்வதற்கு முன்னால் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு இந்த அமலை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய அமலிலே சிரமத்தை எல்லாம் எதிர்த்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமங்களோடு ஏதோ ஒரு அமலை செய்கின்றார். உதாரணமாக, நாம் இரவினுடைய வணக்கங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். இரவுடைய வேளையில் கண் விழித்து நாம் எவ்வளவு சிரமங்களுடன் எங்களுடைய அமல்களை நாம் ஈடுபடுகின்றோம். சொன்னார்கள், அந்த செய்யக்கூடிய அமலில் இதில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடாமல் அந்த மனிதர் இஹ்லாஸோடு இந்த அமலை அந்த மனிதர் செய்யவில்லை என்றால்
அந்த அமலிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை வழிமுறையை அந்த மனிதர் கடைபிடிக்காமல் அந்த அமலிலே அவர் ஈடுபடுவாராக இருந்தால் சொன்னார்கள், அந்த அமல் வெறுமனே வீணான ஒன்றாகத்தான் மாறிவிடும் என்று கூறிவிட்டு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், தான் செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்தில் ஏதோ ஒரு பையை அவரோடு அவர் எடுத்துக் கொள்கின்றார். அந்த பையிலே அவர் முழுமையாக மண்ணை கொண்டு அந்த மனிதர் நிரப்புகின்றார். நிரப்பிக்கொண்டு அவர் செல்லக்கூடிய இடமெல்லாம் இந்த மண் பையையும் சுமந்து கொண்டு செல்கின்றார். அந்த மண்ணின் மூலம் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இப்படியான இந்த மண் மூடையின் மூலம் அவர் எவ்வளவு சிரமங்களை தன்னில் எடுத்துக் கொள்கிறாரோ, இதனை போன்றுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸும் அல்லாஹ்வினுடைய தூதருடைய சுன்னாவும் பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த அமலின் மூலம் அவர் களைப்படைந்து சிரமத்தை தன்னில் எடுத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த ஒரு லாபத்தையும் அந்த மனிதர் அடைந்து கொள்ள மாட்டார் என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடக்கூடியதாக எங்களுடைய அமலை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகளிலே ஒரு அழகான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. இமாம் அப்துல்லாஹ் இப்னு முஹைரிஸ் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இஸ்லாமிய அந்த வரலாறுகளுடைய காலத்திலே ஒரு வாழ்ந்த ஒரு பெரும் ஒரு இமாமாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய இறை நேசராக காணப்பட்ட அந்த இமாம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி கடை தெருவிற்கு வருகின்றார்கள். தான் அணிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆடையை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கடை தெருவில் இருந்த ஒரு ஆடை விற்பனை செய்யக்கூடிய அந்த கடைக்குள் அவர்கள் நுழைந்து விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த கடைக்குள்ளால் செல்லக்கூடிய இந்த காட்சியை தூரத்தில் இருந்து ஒரு மனிதர் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மனிதனுடைய பார்வையில் விளங்கிவிட்டது, இது அப்துல்லாஹ் இப்னு முஹைரிஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் அந்த மனிதர் கடைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். தூரத்தில் இருந்து அந்த மனிதர் ஓடோடி வந்து அந்த கடையினுடைய அந்த மனிதரை சந்தித்து அவர் சொல்கின்றார், ஏ மனிதரை, உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடியவர் யார் என்று தெரியுமா? இவர்தான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் இறை நேசரான அப்துல்லாஹ் இப்னு முஹைரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர். இவரோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை நீ நல்ல முறையில் செய்து கொள்ளும் என்ற அந்த வார்த்தையை கூறிவிட்டு அந்த மனிதர் சென்று விட்டார். உடனே அந்த கடையில இருந்த அந்த அப்துல்லாஹ் இப்னு முஹைரிஸ் ரஹிமஹுல்லாஹ் தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆடையை அவர்கள் தங்களுடைய கையிலே எடுத்த நேரம் இந்த வார்த்தை தன்னுடைய காதிலே விழுந்ததுதான் தாமதம். உடனே அந்த கையில இருந்த ஆடையை அவ்வாறு கீழே போட்டுவிட்டு அந்த கடையில் இருந்து வெளியேறி விட்டார்கள். சொன்னார்கள், நிச்சயமாக நாம் ஒரு வியாபாரம் இந்த கடைக்கு வந்ததெல்லாம் நாம் எங்களுடைய பொருளில் இருந்து ஒரு ஆடையை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாம் வந்தோம். மாறாக இந்த இடத்திலே வந்து இந்த பொருளுக்காக வேண்டி எங்களுடைய மார்க்கத்தையும் இந்த அமலிலே இருக்கக்கூடிய இந்த இஹ்லாஸையும் நாம் விற்றுவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நாம் வரவில்லை. இதில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆடையை நான் வாங்குவேன் என்ற அந்த வார்த்தையை கூறிவிட்டு அந்த கடையிலே இருந்த அந்த இமாம் அவர்கள் திருப்பி சென்று விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அக்காலத்திலே வாழ்ந்த இமாம்கள் எந்த அளவுக்கு பேணுதல் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாது தம்முடைய அன்றாட வாழ்விலே இருக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கலிலும் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் என்னை இந்த விடயத்தில் குற்றம் பிடித்து விடுவானோ என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அப்படியான ஒரு பேணுதலான முறையை அவர்கள் கடைபிடிப்பதாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே எவ்வளவு விடயங்களுடன் நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தினுடைய விடயங்களில் நாம் குடும்ப விவகாரங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய அண்டை வீட்டார்களோடு நாம் நடக்கக்கூடிய முறை, இவற்றில் நாம் எவ்வளவு அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்கின்றோம்.
இப்படி நாம் எங்களுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் நாம் எம்முடைய வாழ்வில் எவ்வளவு மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டிய தேவையிலும் கடமைப்பாட்டிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இமாம் ஹாரூன் அர் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், இமாம் ஹாரூன் அர் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகை தருகிறார். இப்பொழுது அந்த மனிதர் வரக்கூடிய நேரம் அந்த ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த மாளிகைக்கு முன்னால் நின்று கொண்டு அவருடைய மாளிகையினுடைய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரமாண்டமான ஒரு காட்சி. அந்த மாளிகையினுடைய ஒவ்வொரு புறங்களையும் பார்க்கின்றார். அங்கு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிப்பெண்களும் அவருடைய கண்களுக்கு முன்னால் விளங்குகிறது. இப்பொழுது இமாம் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் மனிதரே, நீர் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது அல்லவா, இது உமக்கு பொருத்தமான ஒரு இடமாக இது நான் அறியவில்லையே. நீர் ஒரு ஏழ்மையான எந்த விதமான தேவைப்பாடுகளும் இல்லாத ஒரு மனிதரை தான் நீ இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். நீ நிற்கக்கூடிய இந்த இடம் பொருத்தம் இல்லாததாக இருக்கின்றதே என்று கூறக்கூடிய நேரம் அந்த மனிதர் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்து கூறினார். இமாம் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீர் ஒரு இந்த உலகத்தினுடைய வாழ்வை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மனிதரே என்று கூறக்கூடிய நேரம் சொன்னார் அந்த மனிதர், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களை விடவும் இந்த விடயத்தில் தேவையற்றவனாக பற்றற்றவனாக நான் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை விடவும் மிகவும் மிருதுவானவராகவே இருந்து கொண்டிருக்கின்றீர் என்று கூறிவிட்டு சென்றார். அப்பொழுது கேட்டார் அந்த மனிதரிடத்திலே இமாம் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா, நீர் கூறக்கூடிய அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக விளங்கக்கூடிய முறையில் நீ கூறிவிடுவீரே என்று கூறக்கூடிய நேரம் சொன்னார் அந்த மனிதர், நீங்கள் நினைப்பதை போன்று நான் இந்த உலகத்தினுடைய விடயத்திலே இது அழிந்து விடக்கூடியது, அந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து நான் மிகவும் தேவையற்றவனாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ இந்த இவ்வளவு பிரமாண்டமான இந்த மாளிகையிலும் அதிலே வேலை செய்யக்கூடிய இவ்வளவு படிப்பெண்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றீரே, நீர் அந்த நிரந்தரமான ஆசிராவை விட்டும் தேவையற்றவரை போன்றல்லவா நீர் பேசுகின்றீரே என்று கூறி அந்த இமாம் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அந்த மனிதர் உபதேசம் செய்துவிட்டு சென்றதாக இஸ்லாமிய வரலாறுகளிலே நாம் காண முடியுமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பிரமாண்டமான அந்த மாளிகைக்கு முன்னாலும் அவ்வளவு பிரமாண்டமான அந்த அரசருக்கு முன்னாலும் இஹ்லாஸோடு வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை எவ்வாறு அழகான முறையிலே அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் தான் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அந்த பொருத்தத்தை நான் இப்பொழுது நான் இந்த உலகிலே இருந்து மரணித்து விடுவதாக இருந்தால் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் அடைந்து கொள்வேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இமாம் ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் யாருக்கு தன்னுடைய வாழ்விலே ஒரு மறைவான முறையில் ஒரு அமலை வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறதோ, அப்படியாக இருந்தால் ஒரு சாலிஹான ஒரு அமலை எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடியதை நாம் காண முடியுமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் எல்லா மனிதர்களும் பார்க்கின்றார்கள். ஆனால் நான் எனக்கும் என்னுடைய இரட்சகனுக்கும் மாத்திரம் தொடர்பு வரக்கூடிய ஒரு ரகசியமான அமலை நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இமாம் இப்ராஹிம் அல் ஹரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அக்காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய வாழ்வை நான் அதிகமாக நோட்டமிட்டு பார்த்திருக்கின்றேன். அந்த காலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு விடயம்தான் தங்களுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு மறைமுகமான அமலை அவர்கள் கடமையாக பழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை நான் கண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட அவர்களுடைய வீட்டிற்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு கூட தெரியாத அளவுக்கு
இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய சில அமலை அந்த காலத்திலே வாழ்ந்த நல்ல மனிதர்கள் வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்தை இமாம் இப்ராஹிம் அல் ஹர்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை போன்றுதான் எம்முடைய பெரியார்கள் எந்த அளவுக்கு அந்த அமல்களிலே கரிசரியாகவும் இஹ்லாஸோடும் இருந்தார்களோ நாமும் எம்முடைய வாழ்வில் இப்படியான இந்த இஹ்லாஸை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வோமாக இருந்தால் எம்முடைய மரணத்தினுடைய நேரம் மிகவும் பிரகாசமானதாக அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய முறையிலே ஆகிவிடும் என்பதாக. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்வில் இஹ்லாஸான முறையில் அமல் செய்து அவருடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய ஆசான்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய வாழ்விலே உனக்கு பொருத்தமான முறையில் இஹ்லாஸான அமல்களை செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه نبينا محمد صلى الله عليه وسلم وبين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زهرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة فسقى كافرا منها شربة ماء. رواه الترمذي. في العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا وفرقة أرغب في الآخرة وهم الفائزون في الحياة الدنيا والآخرة. كونوا من الثانية تدخلوا الجنة فرحا وسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله عز وجل من قائل العظيم وهو أصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعبد الله مخلصا له الدين. بارك الله ونفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأجركم عن معصيته. إن ديننا دين الإسلام. فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوه. إن أكرمكم عند الله أتقاكم. إن الله أمرنا بالتكبير به في خلقه فقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره. فإذا أقبل الليل وأدبر النهار وإذا أقبل النهار وأدبر الليل فيجب علينا أن نتأمل هذا. من يفعل هذا ما قاعدة هذا ولمن قاعدة هذا. فيا أيها الإخوان في الله اعبدوا الله حق عباده. هذه غاية الأحزاب. وتفكر
تتفكروا في خلق الله ولا تهلكوا لحظة في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم ارض عن الخلفاء الأربعة أبو بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان الغني رضي الله عنه وعلي رضي الله عنه، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وعن سائر الصحابة رضي الله عنهم أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم يزدكم ويدعوه ويستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأزج وأعز وأجل وأتم وأكبر، والله يعلم ما تصنعون. طيب اللهم صل على سيدنا محمد